Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய வல்லீஸ்வரர் தோட்டம் என்கிற கோயிலுடைய அந்த குடியிருக்கும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய அரசு குடியிருப்புகளாக இருக்கக்கூடிய சுமார் 630 வீடுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக இந்த குடியிருப்பு பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய ஒரு குடிநீர் தேவையை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு அரசாக ஸ்டாலினுடைய இந்த திமுக அரசு இருப்பதாக கூறி பெண்களும் பொதுமக்களும் அந்த பகுதியிலே இறங்கி தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்தது. பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடானது. குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவு 2:45 மணிக்கு திறந்து விடப்பட்ட அந்த 1,68,000 கனஅடி தண்ணீர் என்பது ஒட்டுமொத்தமாக கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி என பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளக்காடானது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கி போட்டது. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி அனைத்துமே அவர்கள் இழந்து நிர்கதியாக நின்றார்கள். அதே போன்று சென்னை போன்ற பெருநகரங்களிலும் இந்த மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. குறிப்பாக பல்வேறு பகுதிகள் பட்டாளம், வியாசர்பாடி, அதே போன்று முதலமைச்சருடைய தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அண்ணா நகர், சூளைமேடு பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடானது. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த மழை நீரிலே தத்தளித்து மின்சாரம் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். அப்படி மழை நீர் அந்த அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. மழை விட்டு சில மாதங்கள் கூட முடியவில்லை. அதற்குள்ளாகவே தற்பொழுது மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு என்பது மக்களை துயரமடைய செய்திருக்கிறது. ஒரு வார காலமாக மக்களுக்கு தண்ணீர் வரவில்லை என்றால் அவருடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு துயரத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல முறை புகார் அளித்தும் குடிநீர் வராமல் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்துதான் தற்போது ராஜா அண்ணாமலைபுரத்திலே மக்கள் வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு குடிநீர் வேண்டும், குடிநீரை கூட வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் முன்வரவில்லை என்றால் எதற்காக நாங்கள் வாக்களித்தோம் என்று அவர்கள் வேதனையோடு காவல்துறையினோடு வாக்குவாதம் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த குடியிருப்பு அந்த 630 வீடுகளிலே வசிக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், அதே போன்று ஆண்கள் என அனைவருமே இந்த சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உடனடியாக தங்களுக்கு குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய சென்னை மாநகர குடிநீர் வழங்கல் வாரியம் தூங்கிக் கொண்டிருக்கிறதா என்று அவர்கள் கோஷங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய திமுக அரசு ஒரு வார காலமாக இப்படி குடிநீரை வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மற்றொரு புறம் கொசுக்கடியினால் நாங்கள் தொடர்ந்து துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், கொசு மருந்து அடிப்பதற்கு கூட இங்கு நாதி இல்லை என்று அவர்கள் வேதனையோடு முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த குடியிருப்பு பகுதியிலே தண்ணீர் மெட்ரோ வாட்டர் என்று சொல்லக்கூடிய சென்னை மாநகர குடிநீர் வழங்கல் துறை மூலமாக லாரிகள் மூலமாக தண்ணீரை உடனடியாக விநியோகம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை முன்வைத்து தொடர்ந்து மறியல் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதி பரபரப்பாக காட்சியளிக்கிறது. காவல்துறையினர் அந்த மறியல் போராட்டத்திலே ஈடுபடக்கூடிய அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய குறிப்பாக அந்த வல்லீஸ்வரர் கோயில் தோட்டம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு அந்த மக்களோடு தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது அடுக்குமாடி குடியிருப்பு. குடிநீர் வழங்கல் வாரியத்துறையின் மூலமாக முறையாக தண்ணீர் விநியோகம் செய்தால் மட்டுமே அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை பிரச்சனைகள் தீரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இல்லை என்றால் இந்த போராட்டம் தீவிரமடையும் என்று அவர்கள் எச்சரித்து தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராக முழக்கங்களை முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.